இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஹஸ்பண்ட்க்கு வந்து பானிபூரி சாப்பிடணும்னு தோணுச்சா, அதனால ஹஸ்பண்ட் ஈவினிங்கே பானிபூரி வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருக்கும் நான் பானிபூரியே சாப்பிட்டு. வெளியில எப்பயாச்சும் போனோன்னா அப்போ சாப்பிடுவோம். ஆனால் வெளியில போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வெளியிலயே போக விரும்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு வெளியில எங்கேயாவது போனா கைஸ் அப்படியே ட்ராவல்ல இல்லைன்னா எங்கேயாவது தூரமாக போனால் லாங் அப்படியே எனக்கு வாமிட் வந்துடுது. அதனால நான் வெளியிலையும் போக மாட்டேன். எங்கேயாவது இங்கே லோக்கல்னா ஓகே, லோக்கலில் எங்கே வேணாலும் போவேன். ஆனால் தூரமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அது 1 ஹவர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுன்னா எனக்கு முடியவே முடியாது. ஏன்னா பஸ்ஸில் இருக்கட்டும் காரில் இருக்கட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து வாமிட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதே பைக்கில் கைஸ்னா ஓகே, ஆட்டோவில் கூட ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. அதுலேயும் லாங் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா கூட வாமிட் வரும் ஆட்டோவில் கூட. இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அஸ்ரார் தனிஷ்க்கு சொன்னேன் இது சாப்பிட்டுக்கோங்க, டுடே வந்து பூஸ்ட் எல்லாம் வேணாம் ஏன்னா இதே ஹெவியாக இருக்குல்ல அதனால. ஆனால் என்ன பண்ணாங்க கைஸ், 2 பேருமே இல்லை மம்மி எங்களுக்கு வேணும். சின்ன வயசில் கைஸ் அவங்க இருக்கட்டும் நானாவே இருக்கட்டும் மார்னிங்கில் தென் ஈவினிங் வந்து டீ இல்லைன்னா பால் குடித்தாதான் அந்த டைமே போகும். சரி வீட்டில் பார்த்தா 5 rupees பூஸ்ட் பேக்கெட் இருந்தது. நான் உங்களுக்கு சொன்னேன் பாலில் வேணாம் அதில் நான் பூஸ்ட் போட்டு தரேன்னு. சரி ஓகே சொன்னாங்க. அஸ்ரார் தனிஷ்க்கு போட்டு தந்ததுக்கப்புறம் நானே அப்படியே பூஸ்டே குடிச்சிட்டேன். நானும் டீ போடல, ஏன்னா எனக்கு மட்டும் எதுக்கு தனியாக, ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா சேர்த்தே போடுவேன். அது நான் தானே வெறும் குடிக்கணும், அதனால பசங்களோட பசங்க நானும் சேர்ந்து பூஸ்ட் குடிச்சாச்சு. பூஸ்டோட சேர்ந்து பிஸ்கெட், ஏன்னா பூஸ்ட் மட்டும் குடித்தா பிஸ்கெட் வந்து கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால 2 பேருக்கு வந்து பிரிக்கக்கூடாது, 2மே சாப்பிடணும். அஸ்ரார் தானிஷ்க்கு கொடுத்துட்டு இங்கே எந்த ஈவினிங் பூஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நானும் இந்த பூஸ்ட் குடிக்கிறேன். கைஸ் இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். காசா பண்ணுமா எதுவுமே ஆகாது, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்கப்பா.